வானொலியில நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றி வந்த நானும் ரவுடிதான் படத்தின் மூலம் நகைச்சுவை நடிகராக அறிமுகமான ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அதன் பின்னர் பல படங்கள்ல சிறு சிறு வேடங்கள்ல நடித்து வந்தாரு. அதன் பின்னர் எல்கேஜி படத்துல கதாநாயகனாக நடித்து தன்னை நிலைநிறுத்தியுமே கொண்டிருக்காரு. அவர் இயக்கி நடித்த மூக்குத்தி அம்மன் ஹிட்டானதை அடுத்து ஹீரோவாகவே நடிச்சிட்டு இருக்காரு. இதற்கிடையே சூர்யா, த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள கருப்பு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சோ அந்த படம் அடுத்த ஆண்டு ரிலீஸுமே ஆக இருக்கு. இந்த படத்தை முடிச்சிட்டு மீண்டும் கதாநாயகனாக நடிக்க கதைகளை கேட்டு வருவதாக தகவலுமே வெளியாக இருக்கு. தற்போது கருப்பு படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி அவர் படமாக்கி வர நிலையில அவரை பற்றிய ஒரு பரபரப்பு தகவல் வெளியாக இருக்கு. சமீபத்துல நம்ம ரஜினி சாருடைய அடுத்த படத்தை இயக்கும் பொறுப்புல இருந்து சுந்தர் சி அவர்கள் விலகிய நிலையில பல இயக்குநர்களிடம் கதை கேட்டுட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். அந்த லிஸ்ட்ல தற்போது ஆர்ஜே பாலாஜியுமே இணைந்துள்ளதாக சொல்லப்படுது. சமீபத்துல ஆர்ஜே பாலாஜி அவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுமே சந்தித்து பேசியுள்ளதாக சொல்றாங்க. சோ இந்த கதையிலுமே சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு முழு திருப்தி இல்லையா? கதையை இன்னுமுமே மாற்ற சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதற்கிடையில தான் பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டாருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்றுமே வந்திருக்கு. கன்னட இயக்குனரான பிரசாந்த் நீல் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சமீபத்துல சந்தித்து ஒரு சூப்பரான கதையை சொல்லியிருக்காரு. சோ இவருடைய இயக்கத்துல வெளியான அனைத்து படங்களுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆகையால இவர் சூப்பர் ஸ்டாருடன் இணைந்தா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றது மட்டும் உறுதி. ஆகையால பாத்தீங்கன்னா இவருடன் இணைந்தே ஆக வேண்டும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களுமே தொடர்ந்து அடம்பிடித்துட்டும் இருக்காங்க. சோ இந்த கூட்டணி உறுதியானா கண்டிப்பாக வேற லெவல்ல சம்பவம் இருக்கு அப்படின்றது மட்டும் உறுதி. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.